इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. இப்படி ஆனந்த பிரயோகத்தை சொல்லி அதற்கு பிறகு அம்பாளுடைய ஒரு கருணையை சொல்ற. அம்பாள் சத்யா பலத்தை கொடுக்கக்கூடியவள். பரமேஸ்வரனுக்கு ஆசுதோஷின்னு பேர். ஆசுதோஷின்னு சீக்கிரமாகவே சந்தோஷத்தை அடைகிறவர். அப்படிப்பட்டதான அந்த பரமாத்மா பரமேஸ்வரனுக்கு சக்தியா இருக்கக்கூடியதான அம்பாள் அவ்யாஜ கருணாமூர்த்தி, ஒரு வியாஜமும் இல்லாமல் உங்களை காப்பாற்றுவதே ஒரே நோக்கத்தில் இருக்க. அப்படிப்பட்டதான அம்பாளுடைய ஒரு கௌரவமான மிக உயர்ந்ததான தயாமயமான குணத்தை இங்க நமக்கு சொல்றார். பவானிஸ்வம் தாசே மயி விதர திருஷ்டிம் சகருணாம் இது ஸ்தோதும் வாஞ்சம் கதயதி பவானிஸ்வமிதியः ததைவத்வம் தஸ்யை கஸ்மை திசசி நிஜ சாயுஜ்ய பதவி முகுந்த பிரம்மேந்திர ஸ்புட மகுட நிராஜன பதாம். பவானி ஸ்வம் தாசே மயி விதர திருஷ்டிம் சகருணாம். அம்மா பவானி பவனுடைய ஆத்துக்காரியே. பவன்னா பரமேஸ்வரனுக்கு பேர். பவாய தேவாய நமஹா அப்படிங்கிற பரமேஸ்வரனை ஆராதிக்கிறது ரொம்ப சுலபம். 8 நாமாக்களை சொன்னா போதும். பவாய தேவாய நமஹா, சர்வாய தேவாய நமஹா, ஈசானாய தேவாய நமஹா, பசுபதிய தேவாய நமஹா, ருத்ராய தேவாய நமஹா, உக்ராய தேவாய நமஹா, பீமாய தேவாய நமஹா, மாதாய தேவாய. இந்த 8 நாமாக்களை சொல்லி அவருக்கு நமக்கு முடிச்சதான ஒரு பில்வமோ அல்லது துன்பமோ எது இஷ்டமோ எது இருக்கோ அதை கொடுத்தா வரும். அதை ஐஸ்வர்யத்தை கொடுப்பார் பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரன் ஞானத்தையும் நமக்கு கொடுப்பார். ஞானம் மகேஸ்வராதிச்சே அப்படின்னு ஞானத்தையும் கொடுப்பார். அந்த பரமேஸ்வருடைய சக்தி வடிவமா இருக்கிறதுனால நம்ம அழகு பவானின்னு பேர். சம்ஸ்கிருதத்துல ஆணுக்கு பிரத்தி, மிருட சப்தத்துக்கு மிருடானி அப்படின்னு வரும். சர்வ சப்தத்துக்கு மேல சர்வாணி அப்படின்னு வரும். அதே போல ஈச சப்தத்துக்கு மேல ஈசானி அப்படின்னு. இது சில பெயர்களை அந்த அவனுடைய சக்தியா இருக்கிறதுனால பவானி அப்படின்னு பேரு. பவானி ஸ்வம் தாசே, அம்மா நான் உனக்கு தாசனா இருக்கேன். என்னிடத்துல மயி விதர திருஷ்டிம் சகருணாம், என்னிடத்துல கருணையோடு கூடினதான தங்களுடைய பார்வையே என் மேல விடுங்க அப்படின்னு பிரார்த்திக்கிறான். வேற வழி இல்லை. என்னத்தான் ட்ரை பண்ணாலும் வாழ்க்கையில முன்னேற முடியல, கஷ்டப்பட்டு இருக்கான். அவன் நம்பாட்டுல இப்படி கேட்கிறான். அம்மா பவானி, உங்களுடைய கடகன் பார்வை என் மேல விழும்படி பண்ணுங்களேன், நான் தாசனா இருக்கேன் அப்படின்னு கேட்கும் பொழுது இப்படி ஸ்தோத்திரம் பண்ணணும் என்று நினைத்து கொண்டு பவானி துவம் அப்படின்ட்டான். என்னாச்சு? பவானி துவம் தாசே, அம்மா பவானி தாசனான என்னிடத்தில் கருணையான உங்களுடைய பார்வையை என் மேல விடுங்கோ அப்படின்னு கேட்க. இதனால அம்பாளுக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. நம்ம பார்க்கும் பொழுது ஏறாத்தர் பார்த்தா நம்ம கண் பார்வை மேல விழுந்தா நமக்கு என்ன நஷ்டம்? ஆனா அவளுக்கு என்னடா, அவளுக்கு எக்கச்சக்கமா லாபம் வரும். அதனால உங்களுடைய பார்வை என் மேல விழுந்தா போதும். நீங்க இல்லைன்னா ஏதாவது பார்த்துட்டு தான் இருக்க பாரு. நீங்க பார்க்காம கண்ணை மூட போறது இல்ல, கண்ணை பார்த்துட்டு திறங்க. ஏதோ ஒண்ணுதானே பார்த்தாகணும். அது ஏதோ ஒண்ணு பார்க்கறது என்ன பார்த்தேன்னா அதனால உங்களுக்கு ஒண்ணும் இல்லை. வதேவாஹரண்யேவா சமகர நிபாதோ ஹிமகர. சந்திரனுடைய நிலாவானது காட்டுலயும் விழுறது அல்லது நம்ம வீட்டு பங்களாலையும் விழுறது. எது தேவையில்லை.
காட்டுல விழுந்து அது வேஸ்டா போறது. உங்க வீட்டுல விழுந்தா நீங்க பார்த்தெல்லாம் சந்தோஷமா இருக்கு. அப்ப சந்திரனுடைய ஒரு பார்வையானது எங்கும் விழுந்த போதிலும் சமானமா இருந்த போதிலும் காட்டுல விழுந்தாலோ அல்லது நம்ம வீட்டுல விழுந்தாலோ சந்திரனுக்கு ஒண்ணும் நட்டம் இல்லை. ஆனா வீட்டுல விழுந்தா நாம ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம், காட்டுல விழுந்தா வேஸ்டா போறது. அதே மாதிரி நீங்க எப்பவும் பார்த்துட்டுதான் இருக்க போறேன், யாராவது பார்க்க போறதான் போறேன். கண்ணை திறந்துட்டா எங்க எதிர்க்க இருக்கிற பொருளை பார்த்துத்தானே ஆகணும், பாக்குறேன். ஆனா அதை என்ன பாருங்களேன், என்ன பார்த்தேன்னா எனக்கு அதனால ஒரு பெருமை ஏற்படுறது, ஒரு ஆனந்தமான நிலை ஏற்படுறது. அயல் அம்மா உங்களுடைய கடை கண் பார்வை என் மேல விடுங்களேன் அப்படின்னு பிரார்த்திக்கணும்னு நினைக்கிறான். பவானித்வம் தாசேமயி விதர திருஷ்டிம் சகருணா இது ஸ்தோதும் வாஞ்சன்னு இப்படி ஸ்தோத்திரம் பண்ணணும் என்று நினைத்து கொண்டு கதையதி பவானித்வமிதிய பவானித்வம் அப்படின்னு. ஆனா என்ன பண்ணாங்க, சேர்ந்து சொல்லிவிட்டான். பவானித்வமிதிய பவானித்வம்ட்டான். அம்மாள் பார்த்தாலாம், ஓஹோ இவன் பவானித்வத்தை கேட்கிறான். பவானி தாசே அப்படின்னு நிறுத்தி கேட்கணுமே, இவன் பவானித்வம்னு கேட்டுட்டான். இவனுக்கு அவன் கேட்டதை கொடுக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். ஒரு கங்கணம் கட்டிட்டு யாரு எதை கேட்டாலும் பக்தியுடன் எதை கேட்டாலும் அவளுக்கு அதை சீக்கிரமாக கொடுப்பது எனக்குடையதான ஒரு விரதம். ஆகையால் இப்படிப்பட்டதான ஒரு விரதம் இருக்கிறதுனால அவன் பவானித்வம் கேட்கிறான், கொடுத்துருவோம் கொடுத்துட்டாளாம். பவானித்வமிதியா ததேவத்வம் தஸ்மை திசசி விகசாயுஜ்ய பதவிஹி. அப்ப அந்த கணத்திலேயே ததேவத்வம், அதே சமயத்திலேயே நீங்க என்ன பண்ணிவிட்டீர்கள், ததா ஏவா ஒரு கணமோ ரெண்டு கணமோ யோசனை பண்ணலையா அம்பாள். எப்பொழுது பவானித்வம்னு சொன்னுகிறானோ அப்பொழுதே பவானித்வத்தை கொடுத்துட்டாள். பவானி ததேவத்வம் தஸ்மை திசசி என்னது நிஜ சாயுஜ்ய பதவிஹி, அம்பாளுடைய சாயுஜ்யத்தை கொடுத்துட்டான். இந்த மோட்சமானது 4 விதமா இருக்குன்னு சொல்லப்படுறது. இந்த 4 விதமான மோட்சங்கள்ல சாயுஜ்யம்ங்கிறது ரொம்ப விசேஷம். முதல்ல மோட்சமானது சாலோக்கியம், அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடியது சாமீபியம், அதை விட உயர்ந்ததா இருக்கக்கூடியது சாரூக்கியம், அதுக்கு அப்பாற்பட்டதா இருக்கக்கூடியது சாயுஜ்யம். இப்ப யாக யஜ்ஞாதிகள்லாம் பண்ற அவன் அந்த லோகத்துக்கு போற, அவ்வளவுதான். ஸ்வர்காதி லோகத்துக்கு போற, அங்க இந்திர போய் பார்க்க போறாளான்னு ஒண்ணும் கிடையாது. ஸ்வர்கலோகத்துக்கு போற, அங்க போனதுமே அங்க இருக்கிற போகங்கள்லாம் ஏற்படுறது, அவ்வளவுதான். இது சாலோக்கியம். எந்த இந்திரன் எந்த லோகத்துல இருக்காரோ அந்த லோகத்துக்கு போறது, இது கர்மாக்கள்னால ஏற்படுறது. அதற்கு பிறகு என்ன, இந்த கர்மாக்களை உபாசனத்தோடு சேர்ந்து பண்ற பார்த்தீங்கன்னா, கர்மாவை பிரதானமா அமைத்துக் கொண்டு உபாசனத்தையும் சேர்ந்து அப்பப்போ கொஞ்சம் சேர்ந்து பண்றாளே அவளுக்கு என்ன சாமீபியம். சாமீபியம் அந்த பகவானுக்கு ரொம்ப கிட்ட இருந்துட்டு பண்ணிட்டு இருக்கேன். அந்த லோகத்துல பகவானுக்கு கிட்ட இருந்தா நமக்கு சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஒரு மூலியம், அவ்வளவுதான். சாலோக்கியத்துக்கு என்ன விட அதை விட அதிகமான பிரயோஜனங்கள் உண்டு. இதை இல்லாமல் சர்வதா சர்வகாலம் ஒரு மந்திரத்தை எடுத்துக்கொண்டு ஒரு பெரியவர்கிட்ட அதை சர்வதா சர்வகாலம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நாம் அதை தியானம் பண்ணி கொண்டிருந்தோமே ஆனால், உபாசனம் பண்ணி கொண்டிருந்தோமே ஆனால், அந்த உபாசனா மகிமையினால நமக்கு சாரூக்கியமே ஏற்படுறது. தேவோகோ தேவானப்பேதே, எந்த தேவதையை அனுபவிக்கிறானோ உபாசிக்கிறானோ அந்த தேவதா ஸ்வரூபமே இவனுக்கு கிடைக்கிறது. ஆகையால் சாரூக்கியம், சாரூக்கிய புத்தி. வைகுண்டாதி லோகங்கள்ல பக்தாள் போனா வைகுண்டநாதருக்கு என்னென்ன உருவம் உண்டோ அதே போல சதுர்புஜம், சங்கம், சக்கரம், கதா அத்தனையும் உண்டவருக்கு அவருக்கு இருக்கிற போகங்கள்லாம் இவாளை கொண்டு, இது ஒரு புக்தி. இப்ப சாலோக்கியம் சொன்னேன், சாரூக்கியம் சொன்னேன், சாமீபியம் சொன்னேன். வேதாந்த வாக்கிய ஜன்ய ஞானத்தினால வரக்கூடியது சாயுஜ்யம், சயுக்தாவம், ஒன்றாக ஆகிவிடுகிறது. அந்த பரமாத்மாவோட பரமாத்மாவாகவே ஆகிவிடுகிறது. இதுதான் சாயுஜ்யம்.
அதான் நிரஞ்சனம் பரமம் சாமியமுபைதே அப்படிங்கிறது. நிரஞ்சனா பரமம் சாமியமுபைதி, மிக உயர்ந்ததான ஒரு சாமிய நிலையை அடைகிறான் அப்படிங்கிறது. இப்படிப்பட்டதான பரமம் சாமியம் இருக்க, அந்த பரமம் சாமியத்தை அப்பால் கொடுத்திருக்காங்க. எப்படி கொடுக்க முடியும்? இது ஞானத்தினால் மட்டும்தானே வரணும். இது உபாதனையினாலேயோ ஒன்றத்தினாலேயோ வரக்கூடியதான ஒரு தத்துவம் இல்லையே. இது கொடுக்கக்கூடியதான பெற்றுக்கொள்ளதான ஒரு தத்துவம் இல்லையே. இது தானா அறிய வேண்டியதான ஒரு தத்துவம் தானே. அஜானம் ஒண்ணுதானே நடுவுல மறைக்கிறது. அஜானம் போனா ஆத்மஸ்வரூபமா இவன் ஆக வேண்டியதானேன்னாரா. அதைத்தான் பண்றாள். என்ன பண்ற, இவனுக்கு மகா வாக்கியத்தினால வரக்கூடியதான யாதொரு அஜான நாசம் உண்டோ அந்த அஜான நாசத்தை மகா வாக்கியத்தை கொடுத்து பண்றாராம். அதனால்தான் மகா வாக்கியமாக என்ன பண்ணிட்டார், நிஜ சாயுஜ்ய பதவி அவானித்வம் என்கிற மகா வாக்கியமா பண்ணிவிட்டாரா. துவம் ததசி, அதானே தத்துவமசிங்கிற வாக்கியத்துல அந்த தத்துங்கிறதானே பவானி. பவானி ஸ்வம் அப்படின்னு மகா வாக்கியம் என்ன கொடுத்துட்டாலாம். பவானி ஸ்வமிதியா ததைவத்வம் தஸ்மை நிஜசி நிஜ சாயுஜ்ய பதவி. நிஜ சாயுஜ்யம் தன்னுடைய சாயுஜ்யம் பரபிரம்ம சாயுஜ்யம் அதை கொடுத்தாலாம். முகுந்த பிரம்மேந்திர ஸ்புடமகுடலீராஜித பதாம். எந்த ஒரு அம்பாண்டிய ஸ்வரூபத்தை பிரம்மதேவர், விஷ்ணு, இந்திரன் போன்றதான்றவர்கள்லாம் அவளுடைய கிரீட்டங்கள்ல கருத்துற ஆரதி பண்றாளோ அப்படின்னு நமஸ்காரம் பண்றாளோ, அப்படிப்பட்டதான அம்பாளுடைய தன்னுடைய சாயுஜ்யத்தையே அவருக்கு கொடுத்துட்டா அப்படின்னா எல்லா தேவதையுடைய ஹிருதயத்திலையும் ஊடுருவி இருக்கக்கூடியது ஆத்மஸ்வரூபம். ஆத்மா கேதாம் சபவதி அப்படின்னு பிரதாரண்யன் சொல்றது. இவளுக்கு தேவாபியஸ்ய நீசம் கத்தும் நீஹதே, தேவதைகளுக்கு கூட அவளுக்கு ஒரு பிரதிபந்தகம் பண்ண முடியாத நிலைக்கு போகிறான். ஆத்மஸ்வரூபமா ஆகிறார். அந்த ஆத்மஸ்வரூபத்தை மகா வாக்கியத்தினால கொடுத்தாராம். இங்க பவானி ஸ்வமிதியாங்கிறது மகா வாக்கியம். தத்துவமசிங்கிற மாதிரி துவம் ததசி அப்படிங்கிற போல பவானி துவம்ங்கிறது மகா வாக்கியம். அந்த மகா வாக்கியத்தினுடைய பிரயோஜனம் என்ன ஏற்படுறது? நிஜ சாயுஜ்ய பதவி, தன்னுடைய சாயுஜ்யம். இங்க நிஜ சாயுஜ்யம்னா அம்பாளுடைய சாயுஜ்யம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, நிஜ சாயுஜ்யம் தன்னுடைய சாயுஜ்யம். தன்னுடைய சாயுஜ்யம் என்ன? ஆத்மஸ்வரூபத்தோட நான் சரீரமா இருக்கேன், மனசோட இருக்கேன், புத்தியோட இருக்கேன், நான் பிராணமா இருக்கேன் அப்படின்னு நினைத்து கொண்டு அந்தந்த வடிவங்களை தான் என்று கருதி கொண்டிருக்கக்கூடியதான மனிதனுக்கு அப்பா நீ இது இல்ல, நீ இவைகளுக்கு அப்பாற்பட்டதா இருக்கக்கூடியதான யாதொரு ஆத்மஸ்வரூபமோ அதுதான் உன்னுடைய ஸ்வரூபம் என்று அறிந்து கொண்டு அறிக்கும்படி பண்றாளாம். நிஜ சாயுஜ்ய பதவி முகுந்த பிரம்மேந்திர ஸ்புடமகுட நீராஜித பதாம் அப்படின்னு இந்த ஸ்வரூபத்தை சொன்னாரா. இதுதான் அம்பாளுடைய நாமாக்களை சொன்னோமையானால் அந்த பிரம்மத்தினுடைய நாமாக்கள் சர்வதா சர்வகாரம் நம்ம சொல்லிக் கொண்டே இருக்கணும். விஷ்ணு தாஸ்நாமத்துல விஸ்வம் விஷ்ணுர்வஷக்கார, முதல்ல பிரம்மத்தன்ன சொல்றது. விஸ்வஸ்வரூபமா இருக்கக்கூடியதான விராட் புருஷன்னு சொல்றதா. ஏகா சபக்கத்தின் ஏகா, ஏகான ஏகோ தேவ சர்வபூதேஷு கூடா சர்வவியாபி சர்வபூதாந்தராத்மா. அந்த ஏகங்கிறதா கஹான்னு சொல்லுது. விஷ்ணு தாஸ்நாமத்துல பார்த்தேன்னா அப்படிதான், எல்லா தாஸ்நாமும் அப்படித்தான். ஆனாலும் ஸ்பஷ்டமாக இருக்கக்கூடியது விஷ்ணு சாஸ்திரம்னு சொல்லிட்டு இருக்கோம். எல்லா சாஸ்திரத்தையும் இதே தத்துவம் தான், பிரம்மத்தை பத்தி சொல்றதா. அந்த பிரம்மத்தை ஒவ்வொரு உருவமாக சகுணமாக நமக்கு எடுத்து சொல்றது எதற்காக? உங்க மனசுல பக்தி பாவம் வளர வேண்டும். பக்தி வளருமையானால் பிறகு ஞானம் தானா வரும். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாஸ்கிருதி நோர்ஜுனா அப்படின்னு 4 விதமான பக்தாளுக்குள்ள ஞானிங்கிறவன் ஞானீதோ அத்வைவமே மதம் அப்படின்னு அந்த பக்தி பாவத்துக்காக இந்த சாஸ்திரமாதிகள்லாம் வந்திருக்கு. ஆனா அங்க இருக்கக்கூடியதெல்லாம் இருக்கிறது பிரம்மஸ்வரூபம் தான்.
அந்த பிரம்மஸ்வரூபத்தை நானே அந்த பிரம்மம் என்று அறிந்தால் உங்களுக்கு முக்தி கிடைக்கும். அதெல்லாம் அவன் கர்மாக்களை பண்ணியோ உபாசனங்கள்லாம் பண்ணலையானால் அதுக்கு தகுந்ததான மனப்பான்மை ஏற்படும். அதான் விசேஷமாக அப்படி சொல்லி அந்த ஸ்வரூபம் வரணுங்கிறது அஸ்பஷ்டமபியன் நாமா பிரசங்கேனாபிபாஷிதம் ததாபி வாஞ்சிதான் துர்லபானபி சர்வதா அப்படின்னு தேவி பாகவதம் சொல்றது. அஸ்பஷ்டமபி என் நாம சில பேர் இந்த சஹஸ்ரநாமம் சொன்னாலே தெரியாது நமக்கு எந்த நாமா சொல்றான்னு தெரியும். அது ஏதோ சொல்லிட்டே இருப்பா, அது கேட்டா போல இருக்கும். அஸ்பஷ்டமாக சொன்ன போதிலும் பிரசங்கேனாபிபாஷிதம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல வந்ததுனால ஒரு பிரசங்கத்தினால பேசினாலும் இது மகதீன்னா மகதி வேறொரு இல்லையா மந்தாரது அப்படி மகதிங்கிறது அம்பாண்டிய பேர். மாலினின்னா மாலினி ஹம்சினி மாதா மலையா ஜலவா நீங்க எந்த வார்த்தை சொன்னாலும் சரி அந்த வார்த்தை கடைசி அம்பாண்டிய பேரா இருக்கான். ஓஹோ என் பேரை சொன்னா சரி இவனுக்கு நல்ல புத்தியை கொடு அப்படின்னு வரலாம். அப்படி பிரசங்காத்யன்னாம பிரசங்கேனாபிபாஷிதம் ததாதி வாச்சித அனர்த்தானு துர்லபானபி சர்வதா எந்த அர்த்தங்கள் கிடைக்கிறதோ கட்டமோ அவைகளையும் கொடுப்பானா அம்பாள். மத பிரமாதாதுன்மாதாத் துஸ்வப்னாதபி கதிதம் நாமதே கௌரி ரிணாம் பாபாபனுத்தயே சக்தி ரகசிய தந்திரம் சொல்றது. மதாத் பிரமாதாத் கொழுந்து போயோ பை ஆக்சிடென்ட் சொன்னாலோ உன்மாதாத் வேற ஏதாவது உன்மாதம் குடி பண்ணிவிட்டான் அதனாலயும் அப்போ சொல்லிட்டு இருக்கான் துஸ்வப்னாதபி கெட்ட சொப்னம் வந்துருது. கெட்ட சொப்னம் வந்து அம்பாளுடைய நாமாவை சொன்னான் பரவாயில்லைன்னு கடிதம் நாமதே கௌரி என்று நாம் பாபாபனுத்தயே அப்படின்னு மனுஷியாருடைய பாபத்தை போக்கடிக்கிறதுக்கு பகவான் நாமா ரொம்ப விசேஷம். அப்படி அந்த பவானிங்கிற ஒரு நாமாவுக்கு இவ்வளவு விசேஷம் உண்டு. இதை யார் சொல்றாரோ அவளுக்கு கிரமமாக அப்படின்னு என்ன அர்த்தம், சித்த சுத்தி வந்து வேதாந்த சிரவணம் பண்ணி ஒரு சத்குருநாதர் கிடைச்சு அவளுக்கு உபனிஷத் தத்துவத்தை சொல்லி அதோட அவருக்கு அப்படியே விரும்பின கேட்டு இல்லாமல் தியானம் கிடைத்து அந்த தியான மகிமையினால அவளுக்கு இந்த தத்துவமானது கிடைக்கும். ஆகையால் அந்த அளவுக்கு உங்களுக்கு பக்கத்துல இருந்து ஹெல்ப் பண்றாளாம். இந்த அம்பாளுடைய சுரூபம் என்ன ஏதோ அப்படி ஏதோ சொன்னாலே விடுறது இல்லை. உங்க பக்கத்திலேயே வந்து உங்களுக்கு எல்லா விதமான வசதிகளையும் பண்ணி கொடுக்கறது. தபசு பண்றது தியானம் பண்றது நிதித்தியாசனம் பண்றதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. ரொம்ப ஜனங்கள் நினைக்கிறதா கண்ணை மூழ்கு உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணினா வந்துடும் சார், உங்களால உட்கார முடியாது. தபம் தவமுடையார் தொங்கும். தபசானது போன ஜன்மால யாருக்கு இருக்கோ அவருக்குத்தான், மற்றவர்களுக்கு இல்லை. அவமதரே ஆதிலார் நேர்த்தார். அவர் இல்லாத போனால் இவனால போன ஜன்மால தபசம்ஸ்காரம் இல்லைன்னா இந்த ஜன்மால வராது. தபஸுங்கிறது போன ஜன்மால நீங்க பண்ணி இருக்கலாம். அட்லீஸ்ட் இந்த ஜென்மாவையத ஆரம்பிக்கும். எப்படி சார் ஆரம்பிக்கிறது? அட உட்கார்ந்து காயத்ரி மந்திரத்தை ஆரம்பிங்களேன். மந்திரங்களோட உயர்ந்ததான ஒரு மந்திரம் தானே, காயத்ரி மந்திரத்தை வச்சு ஆரம்பிக்கலாமே. ஸ்திரீகள்லாம் சௌதர்ல ஸ்லோகத்தை வச்சு ஆரம்பிக்கலாமே. ஒரு ஸ்லோகத்தை சொல்லி பவானித்வம் தாசே இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு ஒரு 3 தடவை சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு பம்பாளுடைய ஸ்வரூபத்தை பார்க்கலாமே. ஸ்வரூபம் மனசுக்கு கிட்டலையா? மூலாதாரத்துல ஒரு டியூப் லைட் போலா போற ஒரு சின்ன ஒரு தீபம் இருக்கா போலையும் அப்படி தியானம் பண்ணுங்களேன். அது போதும். அதானே அனுபவத்துக்கு வரப்போகிறத. சிம்மவாகினியாக உங்களுக்கு முன்னால் தோண மாட்டேன், தோணினா பயந்து ஓடி போயிடுவள். இப்படித்தான் தோன்றதுன்னு உபனிஷத்துகள்லாம் சொல்றது. நம்ம இதயத்துக்குள்ள பிரகாச ஸ்வரூபமா தகரோஸ்மின்னந்தரா காசகா அப்படின்தானே சொல்றது. அந்த ஸ்வரூபத்தை தியானம் பண்ணலாமோன்னா அப்படி தியானம் பண்ணினா உங்களுக்கு எல்லா விதமான ஒரு பலமும் ஏற்படும். அதோட இல்ல பரமேஸ்வரனே அம்பாள் தன்னுடைய ஒரு நல்ல எண்ணம் எப்படி வருமோ அப்படி பார்த்துக்கோ. நமக்கு முக்கியமாக வாழ்க்கையில வேண்டியது நல்ல எண்ணங்கள் வரணும்.
அதுக்காகத்தான் காயத்ரி மந்திரமே தியோயோன பிரச்சோதையான்னு. எப்பொழுதும் நல்ல எண்ணங்களும் உங்க மனசுல இருக்குமையானால் வாழ்க்கையில நல்லதே நடக்கும். அது இல்லாமல் சர்வதா சர்வ காலமும் லோகத்துல இருந்து கொண்டு இது என்ன அது என்ன அழியிட்டு இவன் போகட்டும்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். அது வராம இருக்கணுமையானால் எண்ணங்களை கட்டுப்படுத்தணும். அந்த எண்ணங்களை நல்ல திசைக்கு கொண்டு வரக்கூடியது பகவன் நாமா. அதுதான் இது தோதும் வாஞ்சன்னு அப்படின்னு துதிக்க நினைத்து கதையதி. இது வேணும். முதல்ல உங்க மனசுல பாவனை வேணும். பவானி பாவன ஆகம்யா பவாரண்ய கொட்டாரிக்கா. பாவனை இருக்கணும், நல்ல பாவனை இருக்கணும். நம்ம எப்பொழுதுமே அம்பாள ஸ்தோத்திரம் பண்ணணும், பகவான தியானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குமே. ஏன்னா இன்னைக்கு முடியல, நாளைக்கு முடியல, 6 மாசமா முடியல சார், ஆனா ஒரு நாளைக்கு முடியும். அந்த உங்க மனசுல ஒரு பக்கத்துல இருக்கணும், நான் பகவான் சாஸ்திரநாமத்தை படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். காசிக்கு போகணும்னு நினைக்கணும். ஆறும் காசியும் கவிஷ்யாமி தத்ரை வடிவசாமியாம். நான் காசிக்கு செல்கிறேன், அங்கேயே இருக்க போகிறேன் அப்படின்னு நினைச்சு சொல்லுங்களேன். என்ன நிச்சயமா போவேன். கேட்டா அந்த நல்ல எண்ணம் இருக்குமையானால், மங்களமான எண்ணம் இருக்குமையானால் அந்த எண்ணத்தை நிறைவேற்றி வைப்பார். எப்பொழுதுமே நல்ல எண்ணங்கள் இருக்கணும். அந்த நல்ல எண்ணங்கள் இருக்கணும், நம்ம அதை கல்டிவேட் பண்ணணும் என்கிறதுதான் இந்த ஸ்லோகத்துல விசேஷமா இருக்கிறது. இப்படி யார் நினைக்கிறானோ, நினைத்து கொண்டு அப்படி பவானித்துவம் மட்டும் சொல்றானோ, அடுத்த க்ஷணம் நமக்கு பரப்புகிறது. ஆகையால் இந்த பாவனை இருக்கே, நான் நல்ல வழியில இருக்கணும் எனக்கூடியதான எண்ணமே உங்களுக்கு கொண்டு கொடுக்கிறது. இந்த எண்ணமானது நமக்கு இல்ல, பரமேஸ்வரனுடைய இதயத்திலேயே நல்ல எண்ணம் வரும்படி அம்பாள் தான் தூண்டுறாளாம். இருவரை வலிய நெஞ்சை நடுங்கொண்ட கொள்கை நலங்கொண்ட நாயகி நல் அரவன் வடங்கொண்ட அல்குள் பனிமொழி வேத மொழியே அப்படின்னு அபிராம்பட்ட பரமேஸ்வரனையே இறைவர் வலிய நெஞ்சை, பரமேஸ்வரனுடைய மனசுல இருக்கக்கூடியதான எண்ணத்தையே சரி பண்ணி. அப்ப பரமேஸ்வரன் நல்ல எண்ணம் இல்லையான்னு கேட்கப்படாது. அவர் மங்களஸ்வரூபர். அந்த மங்களஸ்வரூபமா இருந்து கொண்டு எல்லோருக்கும் மங்களத்தை கொடுக்கணும் எனக்கூடியதான பாவனையும் அம்பாள் தான் கொடுக்கிறார். அப்படின்னு அம்பாள் அவருக்கே கொடுக்கும் பொழுது நம்மளை கவனிக்க மாட்டாரா? ஆகையால் இந்த ஸ்லோகத்தை தினந்தோறும் நாம் அனுபவித்துக் கொண்டு ஞானம் வருவதற்காக இந்த ஸ்லோகம். இதுக்கு நைவேத்தியம் என்ன சார்? உங்க இஷ்டம். நமக்கு ஞானம் வருது, என்ன இஷ்டம் உங்களுக்கு எது இருக்கோ அதை கொடுங்க. இல்லைன்னா நம் பிருதிவியாத்மனே கந்தங்கல்பயாமி நமஹா போரும்னு பஞ்ச பூஜை பண்ணினாலே போரும். பஞ்ச பூஜைன்னா கந்த தூப தீபாதிகள் மானசிகமாக கொடுத்தாலே போரும். விசேஷமாக அது பண்ணணும் இது பண்ணணும்னு ஒண்ணும் இல்லை, இத பண்ணினாலே போதும். ஆனா உயர்ந்ததான ஒரு பலம் இங்கே பாவனைத்தான் முக்கியம் அப்படின்னு பாவனைக்காக ஒரு ஸ்லோகத்தை சொன்னார். அதற்கு பிறகு அம்பாளுடைய ஒரு கௌரவத்தை